நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபோலிக் ஆசிட் பற்றி தான். ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸும் ஆகட்டும், இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட டாக்டர் கண்டிப்பாக அந்த டேப்லெட் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சின்ன டேப்லெட்டில் அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நம்மளுடைய உடம்புல வந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வந்து அடுத்தடுத்த செல்களாக டிவைட் ஆகிறதுக்குமே ஆகட்டும், இல்லை அந்த செல்லில் வந்து அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது உற்பத்தி ஆகிறதுக்கு, இல்லை ஈவன் டிஎன்ஏ டேமேஜ் ஆனால் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க, அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கும் இது தேவைப்படும். இல்லை ப்ரெக்னென்சி வந்து நார்மலாகவே இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்டிலிட்டிக்கு எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா, பெண்களில் வந்து அவங்களுடைய கருமுட்டைகள் மாதம் மாதம் வெளியாகும். அது வந்து ஓவுலேஷன் சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த ஆன் ஓவுலேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம், அதாவது அந்த கருமுட்டை கரெக்டாக வளர்ந்து வெளிப்படாது. ஸோ இந்த ஃபோலிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய ஹையர் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறப்ப இந்த ஹை ஃபோலேட் லெவல்ஸ் கரெக்டாக அந்த ஓவுலேஷன் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸையுமே ஓரளவு கரெக்ட் பண்ணுது. இது மூலமாக பீரியட்ஸுமே அவங்களுக்கு ரெகுலர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஜென்ஸுமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறப்ப அவங்களுடைய செமன் குவாலிட்டியுமே இதனால இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெக்னன்சியில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது பேபிக்கு வந்து ஒரு சில பேபிக்கு குறைபாடுகள், மூளை வளர்ச்சியில் நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நரம்பு மண்டலம் உருவாகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதனால வரக்கூடிய அனாமலி தான் இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய இந்த மெயின் உதட்டில் வந்து பிளவு இருக்கும், அன்னப்பிளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சினால் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை வந்து ஒரு 70% வரைக்கும் நம்மளால வந்து குறைக்க முடியும்.